குட் ஈவினிங். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் 2018ஆம் ஆண்டு வந்த மேக்ஸ் கேள்வி 6வது கேள்வியும் 7வது கேள்வியும் பார்க்க போகிறோம். சாரி, 5வது கேள்வியும் 6வது கேள்வியும் பார்க்க போகிறோம். அதில் முதலாக என்னன்னு சொன்னால் 2018 வந்து 6வது கேள்வி இருக்கா பார்ப்போம். என்னுடைய வாய்ஸ் வந்து தெளிவாக இருக்கா? எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அது? யா, ஓகே, தேங்க்ஸ். கேள்விக்கு நான் டிரெக்டாக போவோம். கேள்வின்னு சொன்னால் வாகனங்களில் புகைகாழல் பரிசோதனையில் காணப்படும் கார்பன் ஆக்சைடின் அளவு அளவிடப்படுகின்றது. 50 பெட்ரோல் கார்கள் சோதிக்கப்பட்டு பெறப்பட்ட கார்பன் ஆக்சைடின் அளவுகள் பின்வரும் கூட்டமாக்கிய மீறும் பரம்பலில் தரப்பட்டுள்ளன. ஓகே, இப்போ என்னன்னா புகை டெஸ்ட்னு சொல்லி கழிப்பீங்க. புகை வாகனத்தின் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 கார்கள் எடுத்து அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா புகை வந்து டெஸ்ட் பண்றோமா. அந்த தரவலுக்குரிய அட்டவணை வந்து உங்களுக்கு கீழே காட்டப்பட்டிருக்கான். முதலாவது என்ன இருக்கிறாங்கன்னு சொன்னா அஹ், இந்த அட்டவணையில வகுப்பு வரைபாடு, அதாவது வகுப்பு வரைபாடுன்னு சொல்றது திருத்திய வகுப்படைன்னு சொல்லுவோம். அது வகுப்பு வரைபாடு. அடுத்து என்னன்னு சொன்னா வகுப்பு குறின்னு சொல்றது நாங்கள் நடுப்புள்ளின்னு சொல்லுவோம். அடுத்தது திரள் மீடுகின்ற கூட்டுத்தொகை. இதை தவிர நாங்கள் இந்த பசையோர்ல முதலாவது விஷயமா பார்க்குறோம் சதவீத திரள் மீடு. அப்ப இவ்வளத்தையும் இருக்கா ஃபில் பண்ண சொல்லி கற்றுக்கு நாங்கள் மூவ் பண்ணும். ஓகே, அப்புறம் கவனிங்க. இப்ப ஒன் டைம் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம சொல்லிங்க வரும். முதல்ல என்ன சொன்னா வகுப்பு வரைபாடுன்னு சொல்றது திருத்தி வகைப்பாடு. என்னன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சைபர் தசம் ஒன்று தொடக்கம் ஒன்றோட முடியுது. ஆனா அடுத்தது என்னன்னு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னா 1.1 சொல்லப்படுது. அப்ப 1.1 ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப என்ன அர்த்தம் பண்ணா இவருக்கும் இடையில வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஒன்று இருக்கு. என்ன ஒரு டிஃபரெண்ட் ஒன்று ரெண்டு பேருக்கும் இடையில இருக்குது. ஓகே, அப்ப அந்த டிஃபரெண்டா இல்லாம செய்யணும் மட்டும் என்ன செய்ய போறோம்? ஒருக்கா வகுப்பு வரைபாடு ஒன்றை வந்து இதுல ஃபில் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா மோலாஸ்ல வந்து இந்த முதலாவது தரவின் மேல் வகுப்பாய் கிடைக்கும் அடுத்த தரவின் கீழ் வகுப்பாய் கிடைக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். இதுல வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.1 இருந்து ஒன்றா கழிக்கணும். என்ன நீங்க அப்ப அதாவது 1.1 இருந்து நீங்க கழிங்க, இது நீங்க ஒன்றை கழிங்க. அப்படி கழிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதிന്റെ பெருமானம் வந்து 0.1 வரப்போகுது. என்ன 0.1. ஓகே, இனி என்ன சொல்லணும்னு சொன்னா இந்த 0.1 நாங்க என்ன சொல்லணும் வகுப்பு எல்லைக்கும் மேல் வகுப்பு எல்லைக்கும் பிரதிடணும். அதெல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம்? அதை நான் சரியற வாசியா பிரிக்கிறேன். ஓகே, இதை பிரிச்சோம்னு சொன்னா இந்த பெருமானம் கிட்டத்தட்ட எவ்வளவு வருதுன்னு சொன்னா 0.05 வருது. அப்ப ഇതിന്റെ அர்த்தம் என்னன்னா இந்த 0.05 கீழ் வகுப்பாடையில இருந்து கழிக்கணும், மேல் வகுப்பாடை என்ன செய்யணும்னு சொன்னா கூட்ட வேண்டிய தேவை வந்து எங்களுக்கு இருக்குது. ஓகே, அப்ப இருக்கா நான் ஃபில் பண்ணுவோம். ஓகே, முதலாவது 0.1 இருந்து 0.05 கழிச்சு விட்டோம்னா என்ன வரும்னு சொன்னா 0.05 வரும். சாரி, சைவரசம் சைவரஞ்சு ஏண்டா சைவரசம் ஒன்றுல இருந்து இந்த கீழ் வகுப்போட நான் கழிக்க போறேன், மேல் வகுப்பு எல்லையோட கூட்ட போறேன். அப்ப கீழ் வகுப்பு சைவரசம் ஒன்றுல இருந்து சைவரஞ்சு செய்யும் சைவரசம் சைவரஞ்சு வரும். அதோட அடுத்த மேல் வகுப்பு எடைக்கு நான் கூட்டணும். அதாவது மேல் வகுப்பு எல்லைக்கு நான் கூட்டணும். அப்ப ஒன்றோட சைவரஞ்சு கூட்டணும்னு சொன்னவங்களுக்கு 1.05 சொல்லி வரும். அது எங்களுக்கு கிளியர். அடுத்தது ரெண்டாவது அதுக்கும் அதே மாதிரி கழிக்க போறோம். 1.1 இருந்து சைவரசம் கழிக்க போறோம். அப்ப உங்களுக்கு 1.05 தொடக்கம் அஹ், 2.0 சாரி 2.05 வரும். அதே மாதிரியே எல்லாத்தையும் நான் வேகமாக ஃபீல் பண்ணி விடுறேன். 3.05 அடுத்ததுக்கு 3.05 தொடக்கம் 4.05 4.05 அடுத்தது 4.05 4.
இதுல உங்களுக்கு வகுப்பு வேலைப்பாடு நான் போட்டதுல பிழை இருக்கான்னு டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லி போடுங்க, இது உங்களுக்கு கிளியர். அடுத்து ரெண்டாவது செட்டுக்கு வரும். ரெண்டாவது என்ன இருக்குன்னு சொன்னா வகுப்பு குறிய வந்து கேட்டிருக்கு. வகுப்பு குறி நான் உங்களுக்கு சொன்னா வகுப்பு குறியண்டா என்ன அர்த்தம்டா நடுப்பரமானம்னு சொல்லுவாங்க. நடுப்பரமானம் சொல்லப்படும். ஓகே, நடுப்பரமானத்தை எப்படி காண்றேன்னு சொன்னா இப்ப சைவர் தசம் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையிலே என்ன நடுப்பரமானம் என்றதை நாங்க பார்க்கலாம்னு சொன்னா ரெண்டையும் கூட்டு பண்ணி சொன்னோம், ரெண்டால பிரிக்கணும். அப்ப ரெண்டையும் கூட்டம் சொன்னா உங்களுக்கு ஒன்று தசம் ஒன்று வரும். அதை நீங்க என்ன செய்யுங்க, ரெண்டால பிரிக்கும். பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரப்போன்னு சொன்னா சைவர் தசம் 5 5 வருமே. சைவர் தசம் 5 5 சொல்லி வரப்போகுது. முதலாவதுக்கு சைவர் தசம் 5 5 சொல்லி வரும். அதை நான் ஃபில் பண்ணி கொள்றேன். சைவர் தசம் 5 5. அதே மாதிரி ரெண்டாவதுக்கும் அதே மாதிரி தான் நீங்க ஒரு எழுதி பார்க்கலாம். என்னண்டு ஒன்று தசம் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னா 3 தசம் 1. அந்த 3 தசம் 1 ரெண்டாவது வச்சுங்கன்னா என்ன செய்யும், 1 தசம் 5 5 வரும் உங்களுக்கு. அப்ப அடுத்தது 1 தசம் 5 5. அது மாதிரி அடுத்தது அதே மாதிரி தான் 2 தசம் ஒன்றையும் மூண்டையும் கூட்டிங்கன்னு சொன்னா 5 தசம் 1. அது ரெண்டாவது வச்சோம்னு சொன்னா 2 தசம் 5 இப்போ 2 தசம் 5 5. இனி பாருங்க உண்மை அதுல பார்க்க விளங்குது எல்லாமே ஒன்று ஒன்று தானே குடிக்கணும். அப்புறம் என்ன செய்யலாம், வேகமாக அதை ஃபில் பண்ணலாம். அதாவது 3 தசம் 5 5, 4 தசம் 5 5, 6 தசம் 5 5, அடுத்து என்ன செய்யணும், 7 தசம் 5 5. இப்போ வகுப்பு குறி அதை நடுப்பரமான உங்களுக்கு கிளியராக இருக்கு. அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா திரள் மீறனை வந்து ஃபில் பண்ண போறேன். திரள் மீறு நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா திரள் மீறுன்றது என்ன, மீடுறங்கள்ட்ட கூட்டுத்தொகைன்னு சொல்லுவோம். மீடுறங்கள்ட்ட கூட்டுத்தொகை முதலாவது மீடுறன்னு அப்படி வரும். 2 தானே இருக்குது. அப்ப நடக்கும் இந்த இடத்துல எங்களுக்கு முதலாவதுக்கு வந்து 2 வரும். முதலாவது நான் சரி அதை ஃபில் பண்ணி கொடுத்து முதலாவது 2 வரப்போகுது. அடுத்தது ரெண்டாவதுக்கு என்ன செய்ய மாட்டோம்னா இந்த ரெண்டோட அதாவது இந்த ரெண்டோட என்ன சொல்லணும், அடுத்த மீறுனா கூட்டணும். அப்ப இந்த ரெண்டும் அடுத்த 3 மூலுக்கு 2 வரப்போகுதுன்னு சொன்னா 5 சொல்லி வரப்போகுது. அப்ப அடுத்தது 5. அது மாதிரி அடுத்த என்ன செய்யுங்க, sorry, இந்த 5ஓட இந்த 10 கூட்டிங்களா கூட்டினவங்களுக்கு 15 வரும். அது மாதிரி அப்படியே ஃபுல்லாக கூட்டினவங்க எல்லாத்தையும். அடுத்தது 30 20 கூட்டினா 35 வரும். அதே மாதிரி 8 கூட்டினோம்னு சொன்னா 43. அடுத்தது இன்னொரு 5 கூட்டணும். 43 5 48. 48 அடுத்த என்ன செய்யுது, 2 கூட்டினா 52 பேர். அப்ப இதுல ஒரு விஷயம் தெளிவா இருக்கும். மொத்தம் 50 கார்களை தான் எடுத்து பார்த்துறாங்க. எனக்கு என்ன திரள் மீறு கொடுத்தவங்க வந்து 50 தான் பேர் தான் பின் நான் செஞ்சது சரி என்று அர்த்தம். ஓகே, இப்ப அடுத்தது போகும். அடுத்த என்ன இருக்குன்னு சொன்னா சதவீத திரள் மீறுன்றது இருக்கு. இது உங்களுக்கு ஒரு புதிய விஷயமா இருக்கு. நாங்கள் இந்த 2018ஆம் ஆண்டு பாசம் இந்த சதவீதம் என்ற சதவீத திரள் மீறுன்றதை முதல்ல பாக்குறோம். ஓகே, சதவீத திரள் மீறுன்ற என்ன அர்த்தம் பண்ண எனக்கு ஒன்றும் இல்லை. திரள் மீறுன வந்து நீங்கள் சதவீதமா கொடுக்கணும். அதாவது இப்ப உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 தானே திரள் மீறல் வந்து இருக்குது. இதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா சதவீதமா மாத்தணும். ஓகே, அதுக்கான நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா என்னட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2 வந்திருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும், 2 எழுதுறோம். 2 எனக்கு வந்திருக்கு. ஆனா மொத்தம் எவ்வளவு மீட்டர் இருக்குன்னு சொன்னா மொத்தமே 50 தான் நடக்குது. அப்ப 50 இதை சதவீதமா மாத்திரத்துக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா அதை வந்து நான் 100ஆல பெருக்க போறேன். 100ஆல பெருக்கும். பெருக்கிவிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இது 2 பேரும் அப்ப 2 4 பேர் போகுது. கிட்டத்தட்ட இந்த விட வந்து உங்களுக்கு 4 பேர். 4. அதே மாதிரியே அடுத்த முறைக்கா ஃபில் பண்ணுவோம் நாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 5 இருக்கு திரள் மீடுறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும், 5 அதுന്റെ திரள் மீடுறேன். டோட்டலா எத்தனை இருக்குன்னு சொன்னா 50 இருக்குது. அப்ப 50ஆல தான் பிரிப்பீங்க. பிரிச்சு போட்டு என்ன செய்யணும், சதவீதம் மாத்திரத்துக்காண்டி ஏதாவது இருக்கா, 100ஆல பெருக்குவீங்க. 100ஆல பெருக்க போறோம். அப்படி பெருக்கினா என்ன செய்யும், 50 உண்டு 50 2 2 5 உங்களுக்கு 2 வரப்போன்னு சொன்னா 10 சொல்லி வரப்போகுது. 2 5 10 சொல்லி வரும். இந்த இடத்துல உங்களுக்கு 10. அடுத்ததுக்கு முதல் மேரத்தன். ஓகே, 15 50 100 சொல்லி போடுவீங்க. இதுல ஒரு ஐடியா எனக்கு விளங்க போகுது. என்ன ஐடியான்னு சொன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 50 இருக்குது. இந்த 52 வரணும்னு சொன்னா 102 வரணும் உங்களுக்கு. அப்படித்தான் 100% தான் 102 சொல்லி வரணும். அது மாதிரி இதை பாருங்க 2ன்றது 4 வந்து 5ன்றது 10 வந்து. அப்ப என்ன அர்த்தம்டா இதுல இருக்கிற இந்த கேள்வியை பொறுத்தவரையில மட்டும் இதுல இருக்கிற திரள் மீறுன நான் வந்து 2ஆல பெருக்கி விட்டேன்னு சொன்னது. அதுல இருக்க திரள் மீறுனா என்ன செய்றேன், 2ஆல பெருக்கி விட்டேன்னு சொன்னா நேரடியா என்ன செய்யுது, சதவீத திரள் மீறுன்னு வருது. என்ன அப்ப என்ன செய்யலாம், மினக்கடாம நேரடியாவே அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதே உங்களுக்கு என்ன பண்ணி விட்டேன், 15 2 பேர் போகுது 30% வரும். அதே மாதிரி அடுத்தது 35 2 70%. அதே மாதிரி அடுத்தது 43 86%. அடுத்தது 48 2 96%. இதை வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, இது உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நம்புறேன்.
ஓகே. அடுத்த கேள்வி போ. அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னு சொன்னா உங்களோட வந்து கூட்டமாக்கிய மீடுரன் பெரம்பலை பயன்படுத்தி பெட்ரோல் மகளிந்தல் அதாவது கார்களால காணப்படும் கார்பன் ஆக்சைடு அளவுகளின் இடையே காணட்டுமா. அப்ப இந்த கேள்வியில அவங்களை என்ன கேட்கிறான் அவன் கேட்கிற விஷயம் வந்து இடையே காண சொல்லி கேட்கிறான் கேள்வியில வந்து, அதாவது இடையே இந்த பெருமானம் என்னன்னு சொல்லி கேட்கிறான். ஓகே. நீங்க பாருங்க, இதுல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இந்த தரவு வந்து ஒரு கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பெரம்பல். இப்ப கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பெரம்பல் என்றால் அதுக்கு நான் மீடுரன் காரணத்துக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தினான் சிக்மா, அதாவது இடையே காண்றதுக்கு சிக்மா எஃப்எக்ஸ் இங்கு சிக்மா எஃப் சொல்லி வேற இதான் அதுக்குரிய சமன்பாடு. ഇതിന്റെ அர்த்தம் என்னன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு தரவிന്റെ எஃப் அதாவது மீடுரனை வகுப்புக்குரிய அதாவது நடுப்பரிமாணத்துல பிரிக்கணும். இப்ப இதுல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எஃப் உங்களுக்கு பார்க்கலாம், இதான் உங்களுக்கு எஃப் இருக்கும், இதுல இது எஃப் அதே மாதிரி இது எக்ஸ்ன்றது இது உங்களுக்கு இது எக்ஸ் ஆக இருக்கு. குறிச்சு விடணும்னு சொன்னா உங்களுக்கு இவர் வந்து மீடுற எஃப் என்ன இவர் எஃப், அதே மாதிரி வகுப்புக்குறி நடுப்பரிமாணம் இதான் உங்களுக்கு என்ன இருக்கு எக்ஸ் ஆக இருக்கு. ஓன் டைம் என்ன சொன்னா நாங்கள் கூட்டுக்குறி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப முதலாவது நாங்க என்ன எழுதுவோம்னு சொன்னா கூட்டுத்தொகை சிக்மான்றது கூட்டுத்தொகை தானே கூட்டுத்தொகை. முதலாவது என்ன பேர் போதும் ரெண்டு பேர் போதும் மீடுறேன் எஃப்ன்றது உங்களுக்கு ரெண்டு பேர். அப்ப நீங்க என்ன செய்வீங்க இந்த ரெண்டு தர ഇതിന്റെ വകുപ്പ് കുറി അതേപോലെ സൈവറസം സൈവറഞ്ച് തന്നെ ഇപ്പൊ സൈവറസം സൈവറഞ്ച് സൈവറസം സോറി സൈവറസം അഞ്ചഞ്ച് அஞ்சு எழுதி அடுத்தது ரெண்டாவது என்ன செய்வீங்க அடுத்ததுலேயும் அதே மாதிரியே போடுங்க. இது உங்களுக்கு எவ்வளோ இருக்கு மூன்றுன்னு சொல்லி இருக்குது எஃப் வந்து மூன்று. இப்போ மூன்றால நீங்க என்ன செய்யணும் അതിന്റെ எக்ஸ் எப்போ இருக்கணும் எக்ஸ் வந்து எவ்வளோன்னு சொன்னா 1.5 1.5 எக்ஸ். இப்படி என்ன செய்வீங்கன்னு சொன்னா அப்படியே எல்லாத்தையுமே பெரிய கொண்டு வரப்பீங்க வந்து கடைசியாக ரெண்டு பேர் சொன்னா 2 தர 6.5 பேர் இப்படி எல்லாம் பெருக்கி போட்டு கடைசியாக என்ன செய்வீங்கன்னு சொன்னா நீங்க வந்து 2 தர 6.5 5 6.5 ஓகே. அவ்வளத்தையும் பெருக்கி போட்டு என்ன செய்யணும்னு சொன்னா சிக்மா எஃப்ன்றது என்ன மீறம்னு கொடுத்தது. இதுல நீங்க பார்க்கலாம் இவ்வளத்தையும் கூட்டினா நேரடியா பார்க்கலாம் திரள் முறங்கண்டு தானே அப்ப ரெண்டு பேரும் 50 பேரும் இப்ப இந்த மீறம்னு கொடுத்தவளன்னு சொன்னா 50 எங்களுக்கு அப்ப என்ன செய்யணும் அதை நீங்க வந்து 50ஆல பிரிக்கணும். பிரிச்சு விட்டா என்ன செய்யும் உங்களுக்கு இதுக்குரிய விட வந்து கிடைச்சிடும். இதைத்தான் என்ன செய்யணும் பெருக்கி இப்படி 50 பிரிச்சு போட்டு உங்களுக்கு சுருக்கிவிட சொல் வந்து கிட்டத்தட்ட இது 3.59 சொல்லி வருது. ஓகே. அடுத்த கேள்வி அடுத்தது என்ன இருக்காங்கன்னு சொன்னா மேலுள்ள பெரம்பலுக்கான சதவீத திரள் மீடுரன் பெரம்பலை தரப்பட்ட வரைவுத்தாளில் வரைக. நாங்கள் போன கிளாஸ்ல வந்து திரள் மீடுரன் எப்படி கீறுன்னு சொல்லி நான் விளங்கப்படுத்தினா நினைக்கிறேன். திரள் மீடுரன் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே. இங்க என்ன இருக்குன்னு சொன்னா சதவீத திரள் மீடுரன் கேட்டிருக்கு. அப்ப அதே மாதிரி தான் எக்ஸ்ஹெச்ல வந்து கிராஃப் கீற போறோம். அப்ப என்ன திருத்திய வகுப்பாடு வந்து வேணும், அது நாங்கள் வகுப்பு வரைவாடுன்னு சொல்லி சொல்றாங்க, அது எங்களுக்கு எக்ஸ்ஹெச்ல வரும். அதே மாதிரி வைஹெச்ல என்ன வரப்போகுதுன்னு சொன்னா சதவீத திரள் மீடுரன் வரும். அப்ப இது அர்த்தம் என்னண்டா நீ கீற போறது இது ரெண்டுக்கும் வச்சு தான் சரி கீறீங்க, அதாவது வகுப்பு வரைபாடு. அப்ப இந்த வகுப்பு வரைபாட்டுக்கும் இந்த சதவீத திரள் மீறனை வச்சு தான் செய்யுங்க, சதவீத திரள் மீறனை வச்சு கொண்டு தான் கிராஃப் வந்து கீறீங்க. ஓகே. இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வச்சுக்கிறது அதிகரித்து செல்ற சதவீத திறன் மீடுரன் வளைவு. அப்ப அதிகரித்து செல்ற சதவீத திறன் மீடுரன் வளைவு வந்து நீங்க எவ்வளத்தையும் எடுக்கணும்னு சொன்னா தரவா வந்து ഇതിന്റെ முதலாவது 0.05 பிறகு என்ன 1.05 அப்படியே செய்யுங்க, இப்படியே போய் இந்த 7.5 மட்டும் கொண்டு போவீங்க. இதை தவிர ஒரு விஷயம் சொன்னா நாம கொண்டு பாருங்க, முதலாவது தரவு இருக்கு தானே 0.05 இதை நாங்க என்னத்துல ஊத்தணும் சைவர்ல ஊத்தணும்னு சொன்னோம். அப்ப இதுல கிராஃப்ல பாத்தீங்கன்னு சொன்னா 0.05 வந்து சைவர்லாம் குத்திடுறது. அடுத்தது 1.05 தான் என்ன செய்யும் அதுக்கு 4 பேரும் அடுத்தது 2.05க்கு அதுக்குரிய பெருமானம் வரும், அது என்ன செய்யும் அப்படியே போய் 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 கடைசியாக வந்து உங்களுக்கு 7.05க்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா 100 வர போகுது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா முதலாவது தரவின் கீழ் வகுப்பு எல்லையை மட்டும் நாங்க என்ன செய்வோம் அதிகரித்து செல்ற சதவீத திரள் மீறன் வளையன்னு சொன்னா முதலாவது தரவின் கீழ் வகுப்பு எல்லையை சைவர்ல ஊத்துவோம். மற்றபடி மேல் வகுப்பு எல்லாத்துக்கும் தான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பெருமானம் அப்படி ஓடுறா வரும். அப்ப அதெல்லாம் என்ன செய்யணும் இதை கொண்டு வந்து சைவர்ல கொடுத்து நான் மிச்சம் எல்லா பெருமானம் மேல் 1.01 என்ன செய்யணும் 4 கொடுத்து வச்சுக்கிறேன். 1.05க்கு 4 கொடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி என்ன செய்யறேன் இப்ப உதாரணத்துக்கு 2.05க்கு 10 வரணும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2.05க்கு என்ன செஞ்சிருக்கு 10 வந்திருக்கு. மேல் வகுப்பு எல்லைக்கு தான் என்ன செய்யணும்னு சொன்னா
சதவீத திரள் மீடுறன் வந்து இங்க பெரிதலணும். இது அதிகரித்து செல்ற திரள் மீடுறன் பலகைக்கு. ஒருவேளை மாறி குறைந்து செல்ற சதவீத திரள் மீடுறன் பலகைன்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த 7.05க்கு மட்டும் சைவர் வரும். மிச்சம் எல்லாம் என்ன செய்யும்? இந்த தரவுகள் வரும். உதாரணத்துக்கு 6.05க்கு நீங்க என்ன செய்வீங்க? 100 எடுப்பீங்க. 5.05க்கு 96 எடுப்பீங்க. அப்படி என்ன செய்யும்? உங்களுக்கு அது வந்திருக்கும். அது குறைந்து செல்ற திரள் மீடுறன் பலகையாக இருந்தா. ஓகே, இதுக்கு என்ன செய்வாங்க? இதோட தரணும். இதுக்கு என்னென்ன மார்க் பண்ணுவாங்கன்னு சொன்னா, புள்ளிகளை குறிக்கிறதுக்கு மார்க்ஸ் இருக்கு. அடுத்தது என்னன்னு சொன்னா, வரைகின்ற வடிவத்துக்கு ஒரு மார்க்ஸ் ஒன்று இருக்குது. இதை தவிர அச்சுக்களை குறிக்கிறதுக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஓகே, இவ்வளவு நேரம் சொன்னதுல டவுட்டுகள் விளங்காம இருந்தா எனக்கு கேட்கலாம், நான் திருப்பி சொல்றேன். ஓகே, அப்படியே எங்களை ஹோம் எடுத்து திரும்ப போகணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, அஹ், தற்போதைய சட்டத்தின்படி காவணி ரோட் சைட் கால அளவு 4.5க்கு அதிகமாவுடைய கார்கள் போக்குவரத்துக்கு பொருத்தமானவை அல்ல என கருதப்படுகின்றது. போக்குவரத்துக்கு பொருத்தமற்ற பெட்ரோல் கார்களின் சதவீதத்தை காண்க. என்ன அர்த்தம் என்கிட்ட வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த புகர் டெஸ்ட் எடுக்க ஒரு குறிப்பிட்ட அளவு கிட்டத்தட்ட 4 விட கூட அந்த கார் ரோட் சைட் வெளியில வந்து என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு பாஸ் பேர் அது ஃபெயில்னு சொல்லி தான் பேர். இந்த கேள்வியை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கார்களுக்கு இந்த புகர் டெஸ்ட் பண்ணிக்க 4.5 விட கூட புகையை அது வெளியேற்றும்னு சொன்னா அது என்னது? போக்குவரத்துக்கு பொருத்தமற்ற கார்களா கருதப்படுமா என்று சொல்லிப்பட என்ன கேட்கிறாங்க உங்களோட வந்து போக்குவரத்துக்கு பொருத்தமற்ற பெட்ரோல் கார்களின் சதவீதத்தை காணட்டுமா. ஓகே, அப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுது. இதுல 4.5 விட கூடினா என்ன செய்யலாது? அது போக்குவரத்துக்கு பொருத்தம் இல்லை. ஓகே, அப்புறம் கிராஃப்ல இருக்க பார்ப்போம். 4.5 எங்க கிடக்குன்னு சொல்லி பார்ப்போம். Okay. இந்த கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4.5 இந்த இடத்துக்கு வர போதுன்னு, அதாவது இவ்விடத்துக்கு கிடைக்க வரும் 4.5. கிராஃப் தெளிவா இருக்கா? இந்த கிராஃப் வந்து சாவரியா? கிராஃப் தெளிவா இருக்கா? அதை கன்ஃபார்ம் பண்றீங்களா? அந்த கிராஃப் வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கா? ஓகே, தெளிவா சொல்லி போடுங்க. நல்ல விஷயம். ஓகே, கவனிங்க. இப்ப இதுல வந்து 4.5 விட கூடிச்சுன்னு சொன்னா போக்குவரத்துக்கு பொருத்தம் இல்லாத கார்கள். அப்ப நாங்க சொன்னோம் 4.5 எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னு சொன்னா 4.05 இடத்துல இருக்குது. அதாவது 4.05 இடத்துல இருக்குது. சாரி, 4.5 4.05 இடத்துல இருக்குது. 5.05 இடத்துல இருக்குது. நாங்களுக்கு தேவையான எவ்வளவுன்னு சொன்னா 4.5 தான் வேணும். இப்ப 4.5 எங்க வரப்போகுதுன்னு சொன்னா கவனிச்சு பாருங்க. இதுல 0 சாரி 4.05 இருக்கு, இதுல 5.05 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்டா, ரெண்டு பெட்டிக்கு கிட்டத்தட்ட 100 சாரி ஒன்று கூடி இருக்கு. ரெண்டு பெட்டிக்கு கிட்டத்தட்ட ஒன்று கூடி இருக்கு. ஏண்டா ஒவ்வொரு பெட்டியும் எவ்வளவு கூடினதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டுக்கு முடியல 10 பாக்ஸ் இருக்கு. என்ன 10 பெட்டிகள் நடக்குது. அப்ப ஒரு ரெண்டு பெட்டிக்கு ஒன்று கூடி இருக்குது. இதன் அர்த்தம் இடையக்க சின்ன சின்ன பெட்டின்னு சொன்னா 10 பெட்டி இருக்குது. அப்ப எளிக்காரம்னு சொன்னா என்னடாக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பாக்ஸ் இருக்கு. ரெண்டு பாக்ஸ்ன்றது மொத்தம் என்ன 10 சின்ன சின்ன பெட்டி தானே. அப்ப 10 சின்ன பெட்டி இருக்கு. ஓகே, அந்த 10 சின்ன பெட்டிக்கு எவ்வளவு கூடுதுன்னு சொன்னா இது 4.05 அது 5.05. அப்ப 5.05 4.05 எவ்வளவு செய்யும்? கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு பேர் அப்போதுன்னு. அப்ப ஒன்றை 10ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பெட்டி எவ்வளவு கூடுதுன்னு சொன்னா 0.1 கூடி கொண்டு போகுது ஒரு சின்ன பெட்டி. அப்ப எங்களுக்கு தேவையான எவ்வளவுன்னு சொன்னா 4.55 தான் வேணும். ஸோ 4.5 தான் வேணும். கேள்விப்படுத்த 4.5 கேட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல 4.5 தான் கேட்குறாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? ஒவ்வொரு பட்டியும் 0.1 தானே கூடுது. அப்ப இதுல ஒரு ஒரு பட்டி போன மட்டும் சொன்னா 4.1 2 5 3 5 4 5 ரூபாய் செய்யும் கிட்டத்தட்ட. இந்த இவருக்கு அதாவது இந்த ஒரு பாக்ஸ் முடிகிற இல்லைக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்ட் பண்ற இடத்துக்கு இடையில வந்திருக்கும். அதாவது இந்த இடத்துல கணக்கா வந்திருக்கு.
அதாவது இந்த முதலாவது பெட்டி முடிகிறதுக்கு அந்த கடைசி பட்டி இருக்கு தானே, முதலாவது பட்டி முடிகிற கடைசி பட்டி, அந்த பட்டி நேரவாசல் வரக்கூடிய மாதிரி வந்து கிட்டத்தட்ட அதாவது 4.5 சொல்றது. ஏன்டா இந்த பெட்டி முடிகிற இடம் வந்து எங்களுக்கு எவ்வளவுன்னு சொன்னா 4.55 வரும். ஆனா எனக்கு தேவையானது 4.5 தானே. அப்ப என்ன செய்யும், கொஞ்சம் முன்னுக்கு வர போகுது. ஓகே, அப்ப இந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும், நீங்கள் ஒருக்கா அங்க கீறி பார்க்கணுங்கிறா, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னண்டா ஓகே, 4.05 இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட எடுத்துனோம்னு சொன்னா இங்க எங்கேயோ முட்டுது, என்ன இந்த இடத்துல முட்டுச்சு. பிறகு என்ன செய்வோம், இவரில் இருந்து மற்றவருக்கு வருவோம் திருப்பி அங்கால. எக்ஸாம்பிள் நீங்கள் ரூலர் வச்சு ரூலர் லைனால இதை போட்டு காட்டலாம். ஓகே, இதை போட்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட இது எவ்வளவுல முட்டுதுன்னு சொன்னா அஹ், இதை நீங்க பார்க்க தெரியும் நினைக்கிறோம். எல்லாம் ஒன்று தானே ஓடினு போகுது, 70, 71, 75 ஒன்று தானே கூடுது. அப்ப 75 கிட்டத்தட்ட 80 விட சொட்டு குறைய வருது. ஏண்டா ஒவ்வொரு பட்டியும் இங்க வந்து ஒன்றொன்று தான் குடிக்கணும் போது, என்ன 5 பட்டிக்கு தான் 5 கூடுது. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவுன்னு சொன்னா 79.5 வரக்கூடியவாறு இருக்கு. அப்ப இதன் அர்த்தம் என்னண்டா, நளிகாட்டுன்னு சொன்ன இதுல வந்து அதாவது இதுல இவ்வளவுமே, அதாவது இவ்வளவு இந்த இடம் எனக்கு எவ்வளவு வருதுன்னு சொன்னா 79.5 வருது, என்ன 79.5 சொல்லி வருது. அப்ப என்ன அர்த்தம்டா, இவைக்கு இஞ்சால இருக்கிறார்கள், அதாவது இந்த 4.5 விட கூடினார்கள் இஞ்சால இருக்காங்க. இவ்வளவு பேரும் என்ன பயன்பாட்டுக்கு பொருத்தமற்ற கார்களா இருக்கு. ஏண்டா அப்படியே மேல் எடுத்து பாருங்க, இவ்வளவு பேரும் என்ன செய்யணும், பயன்பாட்டுக்கு பொருத்தமற்ற கார்களா இருக்கு. எங்களுக்கு தெரியும் டோட்டலா எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொன்னா 100% இருக்குது. மொத்தமா மொத்தம் 100% இருக்கு. அதுல 79.5% மட்டும் இவ்வளவு எங்களுக்கு ஓகே, இவ்வளவுமே நாங்க பயன்படுத்தலாம். அப்ப பயன்படுத்த முடியாத கார்கள் ரெண்டு வரைக்கும் என்ன செய்யும், இவ்வளவு சதவீதம் தான் எங்களுக்கு பயன்படுத்த முடியாத கார்ல வரப்போகுது. அதாவது பயன்பாட்டுக்கு பொருத்தமற்ற கார்கள். அது நீங்க என்ன ஈஸியா பார்க்கலாம்னு சொன்னா, அதாவது உயர்ந்தபட்சம் உங்களுக்கு 100% இருக்கு, உயர்ந்தபட்சமா 100% இருக்கு. 79.5 மட்டும் பயன்படுத்தலாம். அப்ப அதை கழிச்சு விட்டோம்னு சொன்னா 79.5 மட்டும் இவ்வளவு பயன்படுத்தலாம். அப்ப இதை கழிச்சு விட நடக்கும், உங்களுக்கு பயன்படுத்த முடியாது வேற என்ன, கிட்டத்தட்ட 20.5% கார்கள் நாங்க என்ன செய்யலாது போக்குவரத்துக்கு பயன்படுத்தலாம் இருக்கு. ஓகே, ஓகே. இதுல இப்ப நான் சொன்ன விஷயம் தான் செய்யணும். இதுல வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன், டவுட்னு சொன்னது இப்ப பார்த்து கொள்ளலாம். அடுத்த கேள்வி, முச்சக்கர ஊர்திகள், அதாவது திருவிலர் என்ன முச்சக்கர ஊர்திகள் 20க்கு மேற்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் அளவுகள் பின்வருமாறு அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. உங்களுக்கு ஏற்கனவே அட்டவணை ஒன்று தான் இருந்தது, அதான அந்த வகுப்பு வரைவு வகுப்பு புள்ளி எல்லாம் குறிப்பிட்டு வந்தது. இது வந்து ரெண்டாவது அட்டவணை. முதல் பார்த்த அட்டவணையில் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னா கிட்டத்தட்ட கார்களை பற்றி தான் வச்சிருந்தது. என்ன இதை எடுத்து காட்டுற மாதிரி இருக்கா, உங்களுக்கு இதானே முதலாவது அட்டவணை. முதல் அட்டவணை என்ன சொன்னா அது 50 கார்கள் எடுத்து போட்டு அந்த 50 கார்களும் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுதுன்னு சொல்லித்தான் முதலாவது அட்டவணையில வந்திருந்தது. இது அட்டவணை ஒன்று. இப்ப என்ன செய்றாங்கன்னு சொன்னா இன்னொரு அட்டவணை தர்றாங்க, அதாவது ரெண்டாவது அட்டவணை ஒன்று தர்றாங்க. அது இன்னொரு அட்டவணை தர்றாங்க. இந்த அட்டவணை ரெண்டுன்றது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா அது த்ரீ வீலர், என்ன முச்சக்கர வண்டிகள், அது எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை விடுதுன்னு சொல்லி அதை இதுல குறிச்சிருக்கு. அதே தவிர அங்க நாங்கள் 50 கார் எடுத்துனாங்க, இங்க கிட்டத்தட்ட எவ்வளவு எடுக்கணும்னு சொன்னா 20 கார் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. கேள்வி வந்திருக்கு. இப்ப ஒரு அட்டவணை வந்திருக்கு, கேட்ட கேள்வின்னு சொன்னா அஹ், முச்சக்கர, அதாவது த்ரீ வீலரால காலப்படும் கார்பன் டை ஆக்சைடினது அளவுகளில் நடு 50%-னது வீச்சை கணிக்க. ஓகே, இவ்வளவு கவனிங்க என்ன இருக்கிறான்னு சொன்னா இந்த முச்சக்கர வண்டிகளின் நடுவில் இருக்கிற 50%-மான வாகனங்கள் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை காலுது, அதாவது கால்ற வீச்சத்தை சொல்லி கேட்டிருக்கு. ஓகே, இது சிம்பிளா சொன்னா இப்படி சொல்லலாம். என்னண்டா நீங்க இது இந்த முச்சக்கர வண்டிகள் வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடின் அளவை நீங்க கிராஃப் ஒன்ல சும்மா கீறினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நடுவே இருக்கிற 50% நீங்க காண வேண்டி வரும். ஏண்டா இப்ப உதாரணத்தை எடுங்களேன், உங்களுக்கு 25% அது உங்களுக்கு என்னவா இருக்கும்,
Q1 இருக்கும், முதலாம் காலனியா இருக்கு. அதே மாதிரி 75% உங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா மூன்றாம் காலனியா இருக்கு. அதை நாங்கள் Q3 என்று போடுறாங்களே என்ன கேள்வியில் அவங்க என்ன கேட்கிறாங்க உங்கள்ட்ட வந்து நடுவே இருக்கிற 50%. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னாங்க 25%, இது உங்களுக்கு 75%. அப்ப இந்த இவ்வளவு தான் என்ன இருக்கும்னு சொன்னா 75ல இருந்து 25 கழிச்சு உடைக்க 50% இருக்கும். இந்த 50%ത്തിന്റെ வீச்சு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியும் வீச்சுன்றது என்ன? கூடின பெருமானத்திலிருந்து குறைஞ்ச பெருமானம் தான் கழிக்கணும், கழிச்சா நடக்கும் வீச்சு வேறு. அப்ப இதுல மறைமுகம் என்னண்டா ஒரு தரவு தொகுதியில நடுவில் இருக்கிற 50% தரவு கேட்டா அதுல மறைமுகம் என்னண்டா அவன் வந்து காலனை இடைவீச்சை கேட்கிறான். அப்ப என்ன செய்யணும் நாங்கள் இந்த அட்டவணைக்குரிய கால இடைவீச்சை வந்து நாங்கள் காணணும். இந்த அட்டவணை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்படி வேற முதலாவது கால்நடை வச்சு காணணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? Q1 காணணும், என்ன முதலாம் காலனே காணணும். ஓகே, நான் உங்களுக்கு சொன்னேன் முதலாம் காலனைக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குன்னு சொன்னான். அதாவது என்ன சமன்பாடுன்னு சொன்னான் முதலாம் காலனைக்கு n+1 கீழ் 4 ஈட்டன்னு சொல்லி சொன்னான். என்ன ஓகே, நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன், காட்டுறேன். ஓகே கவனிங்க. இதுல முதலாம் காலனின்னு சொல்றது என்ன? n+1 கீழ் 4 ஈட்டு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 20 முச்சக்கரவண்டியில் எடுத்துக்கப்படுறதா என்ன செய்யறேன்? உங்களுக்கு எடுத்த தரவுகள் வந்து 20 டவுன் கூட்டி பார்க்கலாம். எடுத்து கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 20 தடவை வரும். ஓகே, இதை சுருக்கூட கட்டத்தில் என்ன செய்யணும் சொன்னா 5.25 ஈட்டு சொல்லி வருது. ஓகே கவனிங்க. இந்த அட்டவணையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது 2, இது 4, அடுத்தது 5ஆவது. என்ன அப்ப உங்களுக்கு இவர் வந்து என்ன இருப்பாருன்னு சொன்னா 5ஆவது தடவாக இருப்பார். அதாவது இவர் வந்து 5ஆவது தடவை. அதே மாதிரி இவர் வந்து என்ன இருப்பாருன்னு சொன்னா உங்களுக்கு 6ஆவது தடவை இருப்பார். இதன் அர்த்தம் என்னண்டா நான் 5ஆவது தடவை என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா 4 தசம் மட்டும் இருக்க போகுது 5ஆவது தடவை. அதாவது 4.8 எனக்கு 5ஆவது தடவை. 6ஆவது தடவை என்னன்னு சொன்னா 5.7. அப்ப 6ஆவது தடவைன்னு சொன்னா 5.7. இப்ப எனக்கு தேவையானது என்னன்னு சொன்னா 5.25 ஈட்டு. அப்ப சென்ட்ரல்ல பார்த்தோம்னா 5.5 இருக்கு. எனக்கு தேவையானது விடத்தில் எனக்கு தேவைப்பட போகுது. அதாவது 5.25 ஈட்டு, 2.5 ஈட்டு. ஓகே, அதுக்கான என்ன செய்ய மாட்டா முதலாவது இவர் 5ஆவது தடவைன்னு சொன்னான். இவர் வந்து உங்களுக்கு 5ஆவது தடவை. அது மாதிரி என்ன இவர் வந்து 6ஆவது தடவைன்னு சொன்னான். 6ஆவது தடவை நீங்க முதல்ல என்ன சொல்லணும்? 5ஆவது தடவை பார்த்துருந்தோம். என்ன இதுல 5ஆவது தடவை 5ஆவது தடவை பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு 4 மட்டும் வரும். முதல்ல என்ன செய்யணும்? 4 மட்டும் பேர் என்ன பிளஸ் பண்ணி இந்த வித்தியாசத்தை போடணும். 0.25 தானே. அப்ப என்ன சொல்லணும்? 0.5 போட்டு 6ஆவது தடவைக்கு 5ஆவது தடவைக்குமான வித்தியாசத்தை போடணும். அதுக்கான என்ன செய்யணும்? 5.2ல இருந்து சாரி 5.2ல இருந்து டைப் பண்ணது மிஸ்டேக். 5.7ல இருந்து நான் என்ன செஞ்சிருக்கணும்? சாரி இதுல லீனா தான் பிள்ளை. என்ன இது 2 வந்திருக்க உங்களுக்கு 5.2 சொல்லி வந்திருக்கு. 5.2 5.2 தான் தர. ஓகே, இப்போ நீங்க என்ன சொல்லணும்? வித்தியாசத்தை பார்க்கறதுக்கு 5.2ல இருந்து 4 மட்டும் கழிக்கணும். என்ன 5.2ல இருந்து 4 மட்டும் கழிக்கணும். சொல்லிக்கூட்ட என்ன செய்யுது உங்களுக்கு 4.9 சொல்லி வருது. ஓகே, அடுத்து என்ன செய்ய போறோம் சொன்னா Q3 மூன்றாம் காலனையே பார்க்க போறோம். அதுக்கும் ஒருக்கா சமன்பாடு போட்டு விடுறோம். ஓகே, எழுதி வச்சுக்கிறோம். மூன்றாம் காலன் அதுக்கு என்ன செய்வீங்க? 3 n+1 4 சொல்லி போடுவீங்க. அதை சொல்லிக்கூட என்ன செய்ய கிட்டத்தட்ட உங்களுக்கு 15.75 சொல்லி வருது. ஓகே, இதுல ஒருக்கா 15ஆவது தடவை என்ன சொல்லுங்க பார்ப்போம். பதில பாத்தீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு 2 4 5 6 அடுத்தது 9 14 15ஆவது தடவை இந்த உண்டாயிருக்க போது என்ன இது உங்களுக்கு 15ஆவது தடவை. இது 15ஆவது தடவை. அதே மாதிரி 16ஆவது தடவைன்றது இது இது உங்களுக்கு 16 பெறும் 17ஆவது தடவை பெறும். எளிய காட்டி விட்டு சொன்னா உங்களுக்கு தெளிவா இப்படி சொல்லலாம். என்னண்டு 15ஆவது தடவை சொன்னா 6.3 எழுதுறேன். 6.3 அடுத்தது 2 தடவை பெற போகுது 6.5 6.5 திருப்பி முருகா வரும் 6.5. ஓகே, அர்த்தம் என்னன்னு சொன்னா இவர் வந்து எங்களுக்கு 15ஆவது தடவை இருக்கிற இவர் எங்களுக்கு 16ஆவது தடவை இருக்கு. ஆனா எங்களுக்கு தேவையான தரவு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 15.75. அப்ப இதுல 15 இருக்கு, இதுல 16 இருக்குன்னு சொன்னா 15.75 எங்க வரப்போகுது? கிட்டத்தட்ட 16 கிட்ட தான் பெறப்போகுது. என்ன 15.75 இந்த இடத்துல பெறப்போகுது. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? முதலாவது
15வது தடவை பார்த்து எழுதிங்க. அதாவது 15 ரூபாய் உங்களுக்கு 6 அதில் இங்கேயும் வந்து 6 பார்த்து எழுதிங்க. பிளஸ் பண்ணி உங்களுக்கு என்ன 15,75 வருது. அப்ப 0,75 16வது தடவுக்கும் 15வது தடவுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை போடணும். இது சுருக்குடைய என்ன செய்யுதுன்னு சொன்னா உங்களுக்கு 6,45 சொல்லி வருது. ஓகே. இப்ப முதலாம் காரணியம் மூன்றாம் காரணியம் ஆனா கேட்டது என்ன எங்களுக்கு கானடா வச்சு தான் கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் கானடா வச்சு என்ன சமன்பாடு சொன்னா Q3 செய்ய Q1 அதாவது மூன்றாம் காரணியில இருந்து முதலாம் காரணியை கழிச்சு விட்டே நடக்கும் உங்களுக்கு கானடா வச்சு வந்து அப்ப இதுல இந்த வந்த பெருமானத்தை போட்டு கழிச்சு என்ன செய்யணும் சொன்னா கிட்டத்தட்ட 1.55 வருது. ഇതിന്റെ அர்த்தம் என்னண்டா இந்த தரவு தொகுதியில் இருக்கிற வாகனங்களின் 75% 25% இடையில் உள்ள காவல் ரோட் சைட்டை வெளியேற்ற வீதம் எவ்வளவுன்னு சொன்னா 1.55. ஓகே. இப்ப அடுத்தது போகும். ஓகே. அடுத்தது என்ன இருக்குன்னு சொன்னா அட்டவணை 2ல் தரப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி பின்வரும் அட்டவணையை பூர்ணப்படுத்துக. ஓகே. இந்த கேள்வியை பொறுத்தவரை அட்டவணை 3 தான் தந்திருந்தது கேள்வியில். உங்களுக்கு என்னது அட்டவணை 2 பயன்படுத்தி இந்த அட்டவணை 3 வந்து ஃபில் பண்ணட்டுமா? ஓகே. அதுக்கான நான் என்ன செய்யணும்னு சொன்னா அட்டவணை 2 எடுத்துக்கணும் இதில் ஆட் பண்ணி விட்டணும். ஓகே. இது உங்களுக்கு அட்டவணை 2 இந்த 2வது அட்டவணையை பயன்படுத்தி என்ன செய்யணும்னு சொன்னாவா 3வது அட்டவணையை வந்து ஃபில் பண்ணட்டுமா? 3வது அட்டவணையில வகுப்பு எல்ல தந்திருக்கு. நீங்க என்ன சொல்லணும் வாகனங்கள் வந்து எண்ணிக்கை அதாவது மீட்டர் நீங்க ஒருக்கா ஃபில் பண்ணணும் ஒருக்கா ட்ரை பண்ணுவோம். கவனிங்க முதலாவது 3 இந்த அட்டவணை தான் இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கணும் இதில் போட்டு வச்சுக்கணும். 3.1 4 மட்டும் எத்தனை வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. அதை நீங்க 2வது அட்டவணையில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது எவ்வளவு வருதுன்னு சொன்னா 3.1 4 மட்டும். அப்ப 3.1 4 சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 3.5 வரும் என்ன. அப்ப 3.1க்கு 4க்கு முடியல 3.5 தான் கிடக்கு. அது எத்தனை டக்குன்னு சொன்னா 2 டக்கு என்ன இதுல இடத்துல 2 டக்கு. அப்ப நான் என்ன செய்யலாம்னு சொன்னா இங்க வந்து 2 இதுல ஃபில் பண்ணி விடலாம். இதுல 2 இருக்கு 0 2 அடுத்தது 2வது பாத்தீங்கன்னு சொன்னா 4.1க்கும் 5க்கும் இடையில அதாவது 4.1க்கும் 5க்கும் இடையில இதுல நீங்க பாருங்க 4.1க்கும் 5க்கும் இடையிலன்னு சொன்னா 4.1ல இருக்கிற 2 பேரும் 4.8ல இருக்கிறதும் உங்களுக்கு வரும். இதே இது ரெண்டுமே 4.1 தொடக்கம் 5க்குள்ள தானே வருது. அப்ப உங்களுக்கு இந்த ரெண்டுமே வரும். அப்ப 2 3 உங்களுக்கு 2 வரும் 3 சொல்லி வரும். அப்ப அதை நான் ஃபில் பண்றேன் உங்களுக்கு 3. அதே மாதிரியே மற்ற ஃபில் பண்ணுவோம் 5.1 தொடக்கம் 6 மட்டும். அப்ப 5.1ல இருந்து 6 மட்டும்டா இது வரும் இது வரும் இது வரும். இந்த 3 கூட்டுங்க 1 3 4 5 9 என்று வரும் 9. அடுத்தது 6.1 தொடக்கம் 7 மட்டும் 6.1ல இருந்து 7 மட்டும் என்றா இவர் வராது. ஆனா இவர் வருவர் இவர் வருவர். அப்ப ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னா 3 வரும் 3. அடுத்த கடைசி 7.1 தொடக்கம் 8 மட்டும் என்றா இவர் மட்டும் தான் வருவார். 7.4 மட்டும் தான் வரும். எத்தனை நடக்குது 3 இருக்கு. கூட்டினா அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா செஞ்ச சரி ஒன்று பார்க்கறத கூட்டி பார்ப்போம். கிட்டத்தட்ட 3 2 5 5 14 6 20. சரி அப்ப நான் செஞ்சது சரியாத்தான் எங்களுக்கு கிடைக்கும் 20. இந்த 2வது அட்டவணை பயன்படுத்தி சேர்த்துவோம். இந்த 3வது அட்டவணை உங்கள்கிட்ட ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. அதை நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்த என்ன இருக்குன்னு சொன்னா அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 3 அதாவது அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 3ல் தரப்பட்ட கூட்டமாக்கிய மீடுரன் பரம்பலை பயன்படுத்தி எந்த வகை வாகனம் அதிக அளவு காணல் ஒட்சைட்டை வெளியிடுகின்றது என்பதை துணிக. உங்களுக்கு அட்டவணை 1ல கார்களில் பற்றி அதாவது 50 கார்கள் இருந்தது. கார்கள் காலுற காணல் ஒட்சின் அளவு தந்திருந்தது. அட்டவணை 3ல நாங்கள் இப்ப ஃபில் பண்ணி எடுத்துனாங்க. அது என்னன்னு சொன்னா முச்சக்கர வண்டிகள் எவ்வளவு காமன் ரோட் சைட் சூழலுக்கு காலுன்னு சொல்லி ரெண்டும் பார்த்துனாங்க. இப்ப என்ன கருக்கான்னு சொன்னா 2 வகையான வாகனங்கள்ல எந்த வாகனம் வந்து அதிக அளவு காமன் ரோட் சைட்டை சூழலுக்கு ஒடிக்குன்னு சொல்லி கருக்குறாங்க. அதை என்ன செய்யட்டுமா ஒருக்கா அதுக்குரிய காரணத்தை நியாயப்படுத்தட்டுமா. ஓகே ஒரு கவனிங்க. இப்ப அட்டவணை 1 பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற எல்லாமே கார்கள்.
இந்த காரில் என்ன செய்யணும்னு சொன்னா சைவரசம் ஒன்று தொடக்கம் ஒன்று மட்டுமே என்ன செய்யுது காமன் ரோட் சைட்டை சிலது காலு. இன்னும் சில என்ன செய்யுது அப்படியே போய் போய் கிட்டத்தட்ட மேக்சிமமா 6.1 தொடக்கம் 7 மட்டும் என்ன செய்யுது காமன் ரோட் சைட்டை காலு. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3.1 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட என்ன செய்யுது 8ல முடியுது. அப்ப நான் என்ன செய்யலாம்டா ഇതിന്റെ ബീജയം മുറ കണ്ടു பார்த்துட்டு ഇതിന്റെ ബീജയം മുറ കണ്ടു பார்க்கணும். அதாவது எவ்வளவு வித்தியாசத்துக்கு இது காலு அதே மாதிரி என்ன செய்யணும் இதுவும் வந்து எவ்வளவு வித்தியாசத்துல காலுன்னு பார்க்கணும். ரெண்டுன பீஜயம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த பீச்சு கூட வருதோ அதான் கட்டாயம் என்ன வரும் உங்களுக்கு அதிக அளவு காமன் ரோட் சைட்டை கால்றதாக அமையும். அப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா எங்களுக்கு அட்டவணை ஒன்றில சைவர்தசம் ஒன்று என்ற பெருமானத்தை சைவரசம் ஒன்று என்ற பெருமானமுடைய காமன் ரோட் சைட்டை கால்ற வாகனங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி 7 என்ற பெருமானத்தை கால்ற வாகனங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. Okay. அதே மாதிரி அட்டவணை 3லயும் அதே மாதிரி தான் 3.1 கால்றதும் இருக்கு 8 கால்றதும் இருக்கு. Okay. அப்ப இதை என்னடா நான் கெஸ் பண்ணலாம் வேண்டாம் இதுல குறைஞ்சதும் இருக்கு கூடினதும் இருக்கு இங்கே அப்படித்தானே குறைஞ்சதும் இருக்கு கூடினதும் இருக்கு. அப்ப எந்த வாகனங்கள் ஒட்டுமொத்தமா எந்த வாகனங்கள் கூடுதலா கால் ரோட் சைட்டை காலு என்று பாக்குறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா ரெண்டுண்ட பீச்சத்தையும் பார்த்தோம்னா பீச்சம் மட்டும் என்ன கூடுதல் தரவுல இருந்து குறைஞ்ச தரவு கழிக்கிறது தானே. இப்ப பீச்சத்தை பார்த்தோம்னா எதுக்கு பீச்சம் அதிகமாக வருதோ அதான் கட்டாயம் என்ன இருக்கும் அதிக அளவு காமன் ரோட் சைட்டை கால்ற வாகனங்களா இருக்கும். அப்ப என்ன செய்யணும் இருக்கா ரெண்டுக்குமே இருக்கா பீச்சத்தை தனித்தனியே பார்ப்போம். முதலாவது இவருக்கு பீச்சத்தை பார்த்தோம்னு சொன்னா இவர்கிட்ட அதிகூடி தரவு அளவு 7ஆக இருக்குது என்ன. அப்ப 7ல இருந்து நீ கழிக்கணும் குறைஞ்சபட்சமா உள்ளது சைவரசம் உண்டு என்ன சைவரதசம் உண்டு. இதை சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6.9 என்று வரப்போகுது 6.9. ഇതിന്റെ வீச்சு 6.9. அதே மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு த்ரீ வீலர் அதாவது முச்சக்கர வண்டிகள் எப்படி காலுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கும் என்ன செய்யணும் അതിന്റെ பீச்சை பார்க்கறதுக்கு അതിന്റെ உயர்ந்தபட்ச வருமானம் 8ன்னு சொல்லி தந்துருக்கு உங்களுக்கு 8. அதுல இருந்து கழிக்கணும் எத்தனையே 3.1 என்ன அதாவது 3.1 கழிக்கும். கழிச்சிங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு கிட்டத்தட்ட 4.9 சொல்லி வரப்போகுது. அப்ப இதுல உங்களுக்கு விளங்கும் எதிന്റെ வீச்சம் பெருசுன்னு கேட்டா கார்களின் வீச்சம் தான் பெருசா இருக்கு. அப்ப இதுபடி எது கூட கால் காலும்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கு என்ன விடையா இருக்கு இந்த கார்கள்லாம் வந்து அதிக அளவுல கால்றதா இருக்கு. இந்த விஷயத்தை நான் இன்னும் ஈஸியா சொல்ல உதாரணம் வச்சு சொல்லலாம். இப்ப இப்படி யோசிங்களேன் என்கிட்ட 2 மாணவர்கள் இருக்கிற கொண்டு வைப்போம். ஒரு ஆள் ஏ என்ற மாணவர் ஆள் இருக்கிற வைக்கிறேன். ஏ என்ற ஆள் மாணவர் அவர் என்ன செய்யறேன்னு சொன்னா எஸ்எப்டி பாடத்துல ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு மார்க்ஸ் எடுத்திருப்பேன். கிட்டத்தட்ட ஸ்கூல்ல தொண்டம் ஃபர்ஸ்ட் டேர்ம் விட்டோம்னு சொன்னா 6 டேர்ம் நடக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் விட்டா பொதுவாக. ஓகே அப்ப 6 டேர்ம் நடக்க அந்த 6 டேர்முக்கும் ஒரு மார்க்ஸ் எடுத்திருப்பேன். அந்த 6 டேர்ம்லயும் அவர் எடுத்த மிக குறைஞ்ச மார்க்ஸ் வந்து நான் எவ்வளவுன்னு சொன்னா ஒரு 50 மார்க்ஸ் என்று வைக்கிறேன். அந்த ஏன்ற நபர் அந்த 6 டேர்ம்லயுமே எடுத்த மிக குறைஞ்ச மார்க்ஸ் என்பது 50 என்று வைக்கிறேன். அதே மாதிரி அவர் எடுத்த மிக கூடிய மார்க்ஸ் என்றது ஒரு 90 மார்க்ஸ் என்று வைக்கிறேன். இது ஏ என்றவர் எடுத்த மார்க்ஸ் எஸ்எப்டி பாடத்து. அதே மாதிரி இன்றாலையும் எடுக்கிறேன் நான் பி என்ற ஒரு நபர் இருக்கிற வைப்போமே பி என்ற நபரால் இருக்கிறேன். அவர் எஸ்எப்டி பாடத்துல எடுத்த மிக குறைஞ்ச மார்க்ஸ் வந்து ஒரு 30 என்று வைப்போம். அதே மாதிரி அவர் எடுத்த கூடிய மார்க்ஸ் அது வேணும்னு சொன்னா ஒரு 80 என்று வைப்போம் 80. இப்ப நான் கேட்கிறேன் 2 பேர்லயுமே யாரு கெட்டிக்காரர் என்று கேட்டா இப்ப நீங்க கெஸ் பண்ணுவீங்க என்னண்டு இதுல இந்த விடையை பார்க்க விளங்குது நம்ம நோமல என்ன இவர் தான் கெட்டிக்காரரா இருப்பது. ஏன் இவர்கிட்ட வீச்சம் வந்து கூடவா இருக்குது இவர்கிட்ட வீச்சம் வந்து கொஞ்சம் சொல்ல சரிதானே. ஓகே வீச்சம் வந்து குறைவாக இருக்குது. அப்ப அதை வச்சு நாங்க என்ன செய்யலாம் யாரு கட்டிக்காரன்னு சொல்லி நோமலா பார்க்கலாம். என்ன உதாரணத்துக்கு மார்க்ஸ் விஷயத்துல மாறி வரும். ஓகே உதாரணம் எடுக்கல அதை மார்க்ஸ் விஷயத்துல மாறி வரும். ஓகே அதை யாரு படிக்க மாட்டினோம்னு சொல்லி கேட்டா என்ன அர்த்தம் அல்ல யாரு 2 பேர்ல படிப்புல கொஞ்சம் குறைவா இருக்கணும்னு கேட்டா அதுக்கு என்ன செய்யலாம் நான் நார்மலாவே பிஏ காட்டக்கூடிய வேறு இருக்கு. ஓகே சாரி. ஓகே அடுத்தது இதான் கடைசிகள் நினைக்கிறேன். அதுல அட்டவணை 1 மற்றும் 3 பயன்படுத்தி ஒற்றை கூட்டமாக்கிய மீடுறன் பரம்பலை பெருக புதிய பரம்பலின் வகுப்பெல்லை வாகனங்களின் எண்ணிக்கை அதாவது மீடுறன் என்ன ஆகிய நிரல்கள் மட்டும் காட்டினால் போதுமானது. இதுல என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா முதலாவது அட்டவணையும் 3வது அட்டவணையும் பயன்படுத்தி முதலாவது அட்டவணை தந்திருக்கு அதுல
இதை தவிர பக்கத்துல என்ன செஞ்சது வகுப்பு வரைபாடு அதெல்லாம் தந்துருந்தா அதெல்லாம் பெட்டி போடும். நான் உங்களுக்கு என்ன செய்றேன், ரெண்டு ரெண்டு தரவா மட்டும் தான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்று வகுப்பு எல்லையையும் வாகனங்கள் எண்ணிக்கையை மட்டும் தான் என்ன செய்யணும், இதுல உங்களுக்கு காட்டி வச்சுக்கிறேன். இதான் அட்டவணை உண்டு. அதே மாதிரி மூன்றாவது அட்டவணை ஃபில் பண்ணி எடுத்து தான் கொஞ்சத்துக்கு முதல் அந்த அட்டவணையில் காட்டி வச்சுக்கிறேன். உனக்கு என்ன சொல்றான்டா, அட்டவணை முதலாவது அட்டவணையும் மூன்றாவது அட்டவணையும் பயன்படுத்தி ஒற்றை கூட்டமாக்கிய மீடுறன் பெரம்பலை பெறட்டுமா என்ன என்ன செய்யட்டுமான்னா, இந்த ரெண்டு அட்டவணையுமே என்ன செய்யலாம், ஒரே அட்டவணைக்குள்ள கொண்டு வரட்டுமா ரெண்டு தரவுகளையும். இங்க நீங்க வகுப்பு எல்லையையும் வாகனங்கள் எண்ணிக்கை அதாவது மீடுறனை மட்டும் காட்டினா என்ன செய்யுமா காணுவோம், மேலதிக தரவுகளை இங்க காட்ட வேண்டாமா. இப்ப இருக்கா இதை மூவ் பண்ணுவோம். ஓகே கவனிங்க, வகுப்பு எல்லை வரைக்கும் எங்க ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னா அட்டவணை ஒன்று மற்றும் அட்டவணை மூன்று தானே ரெண்டே பார்க்கணும். அப்ப இதுல 3.1 இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இவர் அப்படி இல்லை, 0.1 இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 0.1 தொடக்கம் ஒன்று மட்டும், அதாவது 0.1 தொடக்கம் ஒன்று மட்டும் 1.0. ஓகே, இவர் மட்டும் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு வராது. ஆக இவருக்கு மட்டும் தான் வேறு கிட்டத்தட்ட 3.1 மட்டும் இதுவரையும் இவருக்குள்ள மட்டும்தான் பேரும் இவர்கிட்ட வராது. அப்ப இதுக்கு எத்தனை இருக்குன்னு சொன்னா 2 பேர் இருக்கு வாங்க எண்ணிக்கை. உங்களுக்கு தெரியும் சொன்னா 2 பேர். அடுத்தது ரெண்டாவது இதுலயே 1.1 தொடக்கம் 2 மட்டும் 1.1 தொடக்கம் 2 மட்டும். ஓகே, இங்கேயும் இவரை பார்க்கல, இவர் ஷார்ட்டாயில தானே இவரை மட்டும் பாருங்க, உங்களுக்கு 2 வருது 3ன்னு சொல்லி வரப்போகுதுன்னு. அப்ப அடுத்தது மூன்றாவது 2.1 தொடக்கம் 3 மட்டும், அது அங்க வரை இல்லை, இதை மட்டும் பாருங்க 2.1 தொடக்கம் 3 மட்டும் 2.1 தொடக்கம் 3 மட்டும். അതിന്റെ வருமானம் எவ்வளவு வருதுன்னு சொன்னா 10 வருது கிட்டத்தட்ட. இப்ப 10. அடுத்தது அடுத்தது தான் முடிவு கணிக்கணும். இங்க பாருங்க, இதுல 3.1 மட்டும் 20 இருக்குது. இங்க 3.1 மட்டும் 22 இருக்குது. அர்த்தம் என்னடா, இது கார்கள் இது திரிவில அதாவது முச்சக்கரவண்டின்னு சொல்லுவோம். என்ன கார்கள்ல 20 கார்கள் இருக்குது, 3.1க்கு 4க்கு முடியல கால்றது. ஆனா த்ரீ வீலர்ல உங்களுக்கு என்ன செய்யுது 2 தான் இருக்குது. அப்ப இங்க 20 இந்த ரெண்டையும் கூட என்ன செய்யும் உங்களுக்கு 22 பேர் அப்போ தானே. அதாவது 3.1 மட்டும் உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு சொன்னா 22 22. அடுத்தது அதே மாதிரி 4.1 இருந்து 5 மட்டும் பாருங்க, 4.1 இருந்து 5 மட்டும். இதுல உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 8 இருக்குது. அதே மாதிரி இங்க 9 இருக்கு. அப்ப 8 9 15 15. அடுத்தது 5.1 தொடக்கம் 6 மட்டும் 5.1 தொடக்கம் 6 மட்டும் 6.0. இதுல உங்களுக்கு 5 இருக்குது. அதே மாதிரி இங்க எத்தனை இருக்குன்னு சொன்னா 9 இருக்கு. என்ன சாரி சரிதான் எனக்கு விட்டுறது. 5.1 தொடக்கம் 6 மட்டும் 5.1 தொடக்கம் 6 மட்டும் 5.1 தொடக்கம் 6 மட்டும். நான் கூட்டினது எரர் எனக்கு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு ஃபிளவர்ட்டு 3.1 தொடக்கம் 4 3.1 தொடக்கம் 4 மட்டும் 20, அங்க 2 22. சரி, 4.1 தொடக்கம் 5 4.1 தொடக்கம் 5 இங்க 8 இருக்குது, அங்க 3 இருக்குங்க. சாரி, இதுல மிஸ்டேக் ஒன்று இருக்கு. என்ன மிஸ்டேக்னா 4.1 தொடக்கம் 5 மட்டும் 4.1 தொடக்கம் 5 மட்டும் இதுல 8 இருக்குது. இதுல 4.1 தொடக்கம் 5 மட்டும் 3 தான் இருக்கு. 8 3 11 11. அடுத்தது 5.1 தொடக்கம் 6 மட்டும் 5.1 தொடக்கம் 6 மட்டும் இதுல 5 இருக்குது. இதுல 5.1 தொடக்கம் 6 மட்டும் 9 இருக்கு. அப்ப உங்களுக்கு 5 9 சரிதான் விடுறது. ஓகே சரி, 5 9 உங்களுக்கு 2 பேர் 14 பேர் போகுது 14. அடுத்தது 5.1 கூடணும் 6.1 தொடக்கம் 7 6.1 தொடக்கம் 7.0. 6.1 தொடக்கம் 7 மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா இவர்ல 2 இருக்கிற, இவர்ல உங்களுக்கு 3 இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை 5 இருக்கு. அடுத்தது இவரெல்லாம் முடிஞ்சு. ஆனா அங்களோட தரவு இருக்குல்லோ 7.1 தொடக்கம் 8 மட்டும். என்ன 7.1 தொடக்கம் 8 மட்டும் 7.1 தொடக்கம் 8 வரை எத்தனை இருக்குன்னு சொன்னா 3 தான் இருக்கு. அப்ப அதை நான் டைப் பண்ணி விடுறேன், உங்களுக்கு 3 இருக்கு. இதை தவிர பிள்ளை இருக்கா இல்ல தானே. என்ன ஓகே, அப்ப இவ்வளவு தானே என்ன இருக்கு இதுக்குரிய தரவாக இருக்கு. அது 2 அட்டவணையும் சேர்த்து என்ன செய்யணுமா ஒரே அட்டவணைக்குள்ள கொண்டு வரணுமா, அதான் இதுல கொண்டு வந்தோம். ஓகே, இதுவரையும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா விளங்காம இருந்தா அல்லது ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னா சொல்லலாம்.